இப்போ இந்தியா பாகிஸ்தான் சான்சஸ் நம்ம பார்க்கும்போது இந்தியா ஃபார் ஃபேவரட்ஸ் கோயிங் டு இந்தியா பாகிஸ்தான் நினைக்கிறீங்களா? 60-40, 60 in favor of India, 40 in favor of Pakistan, because you have not played against this team. So once it comes to neutral venue, it's about temperament தான் பத்ரி. உங்களுக்கே தெரியும் இன்னைக்கு அந்த ட்ரெஸ்ஸிங் ரூம்ல சௌரவ் கங்குலி மேட் அ பாயிண்ட். ஒன்னு இதுல ஹீரோ ஆலாம், இல்லன்னா டெஃபினட்டா யுவர் கிரிக்கெட் கரியர் வில் பி ரிமெம்பர்ட் இஃப் யூ டூ எனிதிங். நான் உலகின் மிகப்பெரிய ஃபாஸ்டஸ்ட் போலர்ப்பா. என்ன இந்த பாலாஜி அடிச்சா ஒரு 6, நான் 2 4 அடிச்சோன்னா அவர் அரௌண்ட் விக்கெட்ல பவுன்சர் போட வந்தாரு. அது வரைக்கும் மொயின் கான் என்கிட்ட பயங்கரமா லைக் நோ ஹி வாஸ் கிவிங் இட் டு மீ லைக் நோ நம்ம சொல்லுவோமே கலாய்க்கிறாங்க பின்னாடி இந்த பேட்டே பிடிக்க தெரியல இவன் விக்கெட் வந்து இப்படி எடுக்கலாம் அப்படி எடுக்கலாம். ராபிட் ஃபயர் क्वेश्चंस உங்ககிட்ட கேட்க போறேன். விராட்டோட ஒரு பிக்கஸ்ட் குவாலிட்டி இல்லீங்க. Welcome to Cricket with Badri. Hello and welcome to Cricket with Badri. மற்றும் ஒரு எபிசோட். இது சூப்பர் ஓவர் வித் பத்ரி. இது ஒரு ஸ்பெஷல் எபிசோட். இந்த ஸ்பெஷல் எபிசோட்ல ஒரு ஸ்பெஷல் கெஸ்ட் நம்மளோட வந்திருக்காரு. வணக்கம் பாலா, எப்படி இருக்கீங்க பாலா? வணக்கம் பத்ரி, நான் நல்லா இருக்கேன் பத்ரி, நீங்க எப்படி இருக்கீங்க? ரொம்ப நாள் ஆச்சு. எஸ், இப்பதான் ரஞ்சி டிராஃபி சீசன் முடிஞ்சது, பட் இருந்தாலும் லைக் நல்லா போச்சு எங்களுக்கு. ஸோ அப்வியஸ்லி லைக் நான் ரொம்ப நாளுக்கு அப்புறம் உங்களை இந்த மீடியம் வழியா பாக்குறேன். ரொம்ப நல்லாவே இருக்கேன் பத்ரி. தேங்க்ஸ். தேங்க்யூ பாலா. உங்களோட ஒரு லாங் சீசன், நீங்க ஒரு ஹெட் கோச்சா இருந்தீங்க தமிழ்நாடோட. அப்கோர்ஸ் நல்ல பெர்ஃபார்மன்சஸ் நிறைய இருந்தது. பட் இந்த சீசனுக்கு அப்புறமா ரொம்ப நன்றி எங்களோட உங்களோட கருத்துக்களை நீங்க பகிர்ந்துக்க போறீங்க. இது ஒரு ஸ்பெஷல் எபிசோட். என்ன ஸ்பெஷல் எபிசோட்னா இந்தியா பாகிஸ்தான் 2003 ஒரே ஒரு பேர் தாங்க எல்லார் மனசுலயும் ஒழிச்சிட்டே இருக்கும், பாலா 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 அப்படின்னு. பாகிஸ்தான்ல ஃபேன்ஸ் ரசிகர்கள் இம்ரான் கானோட வேற லெவலுக்கு போன பாலா நம்ம கூட இருக்காரு. அவரோட கருத்துக்களை பகிர்ந்து போறாரு. பாலா, உங்களோட ஃபர்ஸ்ட் டூர் டு பாகிஸ்தான், அதோட எக்ஸ்பீரியன்ஸ் பத்தி சொல்லுங்க. எக்கச்சக்க செக்யூரிட்டி, பயங்கரமா விஷயங்கள், பொலிட்டிக்கல் விஷயங்கள் நிறைய நடந்தது. இதுக்கு மத்தியில நீங்க அந்த ஒரு பாகிஸ்தான் டூர் போனீங்க, எப்படி இருந்த எக்ஸ்பீரியன்ஸ்? Experience wise, magnitude wise, not comparable Badri. It is not comparable to any series. You ask anybody, எல்லாரையும் கேட்டீங்கன்னா நீங்க அதான் சொல்லுவாங்க, இட் இஸ் அன்பேரலல். அதாவது ஒரு சப்ஸ்டாண்டர்ட். நீங்க பாத்தீங்கன்னா மத்த சீரீஸ், மத்த பைலாட்ரல் சீரீஸ், அதுக்கு முன்னாடி ஆஸ்திரேலியன் சீரீஸ்க்கு போனோம். இந்தியா ஆஸ்திரேலியா ஒரு 4 மாசம் சீரீஸ் நல்லாவே பண்ணோம். அதோட ஒரு டபுள் மடங்கு ட்ரிபிள் மடங்கு மேக்னிடியூட் நீங்க ஒரு எக்ஸ்பெக்டேஷன் சைட்ல. நான் ஃபர்ஸ்ட் டைம் அந்த சீரீஸ்லாம் எப்பா ஒரு பெரிய சீரீஸ் முடிஞ்சது அப்படின்னு நினைச்சு இந்த சீரீஸ் கொஞ்சம் ரிலாக்ஸா இருக்கும்னு எனக்கு தெரியாதுல்ல. இந்தியா பாகிஸ்தான் மேக்னிடியூட் என்னன்னு தெரியாது எனக்கு. ஆஸ் எ யங்ஸ்டர் என்னோட 2-3 பேர் இருந்தாங்க அந்த டீம்ல ஃபர்ஸ்ட் டைமர்ஸ். முக்காவாசி பேர் இன் பாகிஸ்தான் ஃபர்ஸ்ட் டைமர்ஸ். அது இல்லாம நீங்க லாஸ்டா பாகிஸ்தான்ல போய் ஆடினது ஒரு டெஸ்ட் சீரீஸ்ல நீங்க பாத்தீங்கன்னா சச்சின் டெண்டுல்கரோட டெபு சீரீஸ் தான். அங்க இருந்து நீங்க கிராஃப் எடுத்து பாத்தீங்கன்னா 99% ஆஃப் த டீம் சச்சினை தவிர வேற யாரும் பாகிஸ்தான்ல போய் டெஸ்ட் சீரீஸ் ஆடல. இரண்டேர் ஒரு ஐசிசி டோர்னமெண்ட், இரண்டேர் ஒரு இண்டிபெண்டன்ஸ் கப், அது இல்லாம டாக்கால அந்த மேட்சஸ்ல நம்ம நிறைய ஞாபகம் வரும், ஷார்ஜா கிரிக்கெட் அதெல்லாம். பட் இன் பாகிஸ்தான்ல எப்படி இருக்க போகுதுன்றது எங்களுக்கு ஒண்ணும் புரியல. என்னடா இது, பார்லிமெண்ட்டுக்கு கூட்டு போறாங்க, ஒரு பிரைம் மினிஸ்டரோட உட்கார்ந்து ஒரு நல்ல ஒரு சென்ட் ஆஃப் கிடைக்குது பாகிஸ்தான் டூருக்கு. இதெல்லாம் என்ன, எதுக்கு? நம்ம ஆஸ்திரேலியா தானே பிக் டூர்னு நினைச்சிருந்தோம். ஐ மீன் ஆப்வியஸ்லி ஆஸ் a cricket front, from a fanboy point of view we were like totally every event unfold ஆவ we were like இது சொல்லுங்க. இது என்னோட சாரி இந்த டாபிக்ல இருக்கும்போதே கேட்டுறேன். பிரசிடென்ட் முஷரப் உங்ககிட்ட என்ன சொன்னாரு? பயங்கரமா முஷரப் ஒரு சம காமெடி ஆச்சு. நாங்க ராவல்பிண்டி ஒரு ஓடிஐ சீரீஸ் செகண்ட் ஓடிஐ ராவல்பிண்டில ஆடணும். ராவல்பிண்டி இஸ் இஸ்லாமாபாத், ஸோ ஹெட் குவார்டர்ஸ் ஆஃப் பாகிஸ்தானோட இது கேபிட்டல். ஸோ அங்க ஆடி நாங்க லைக் வெரி 316 சேசிங், வெரி பக்கத்துல நாங்க தோப்போம். சச்சின் டெண்டுல்கர் ஒரு செமையான ஒரு நாக் ஆடுவாரு, ஒரு சைட்ல ஒரு 100 செமையான 100. அதுக்கப்புறம் நானும் ரமேஷ் பவாரும் ஆல்மோஸ்ட் க்ளோஸ் டு எடுத்து வந்துருவோம். ஒரு நல்ல பேட்டிங், என்னோட பேட்டிங் நானே அதிர்ச்சி அடைஞ்சேன். அந்த பேட்டிங் பால தட்டினாலா 4-6 போயிருந்தது. ஸோ நானும் ரமேஷ் பவார் பக்கத்துல எடுத்துட்டு வந்துட்டு, ஸோ ஆப்வியஸ்லி தோத்துருவோம் அந்த மேட்ச். முஷ்ரப் வந்திருந்தார். அந்த மேட்ச் இட் இஸ் ஹை செக்யூரிட்டி. அது செகண்ட் மேட்ச் ஆஃப் த சீரீஸ். ஃபர்ஸ்ட் மேட்ச் நம்ம கராச்சியில ஒரு நெயில் பைட்டா அந்த ஆஷிஷ் நேராவோட லாஸ்ட் ஓவர்
350 ரன்ஸ் டிஃபெண்ட். சோ அது ஒரு மொமெண்டம் கொடுத்தது. அது இல்லாம நீங்க பாத்தீங்கன்னா இந்த மேட்ச்ல தான் முஷ்ரப் வந்தார். அவர் ஏதோ ஃபைல் எல்லாம் எழுதியிருந்தாரா, நானும் ரமேஷ் பவாரும் ஆடுறத பார்த்துட்டு ஃபைல் எல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு இந்த மேட்ச் ஏதோ க்ளோஸ் அப் போதேன்னு சொல்லிட்டு உட்கார்ந்து வேடிக்கை பார்த்தாரு. அடுத்த நாள் எங்களுக்கு டீம் டின்னர் அவரோட இருந்தது. சோ அவரோட அந்த இஸ்லாமாபாத் ஹெட் குவார்டர்ஸ் அந்த கெஸ்ட் ஹவுஸ்ல he hosted us and he said like பாலாஜியோட ஹுக் ஷாட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தாரு. நான் ஹுக்கு அதான் சச்சின் டெண்டுல்கர் பக்கத்துல நின்றுந்தாரு. ஆமா கரெக்ட், ஹுக் அடிச்சு தேர்ட் மேன்ல 6 போனது உனக்கு வண்டிதான், அதான் அவர் சொல்றாரு. டைம் இல்ல, சோ ஹுக் அடிக்க ட்ரை பண்ணேன், பட் ஒன்னு வந்து தேர்ட் மேன்ல போச்சு. சோ ஆப்வியஸ்லி அவரோட அந்த கெஸ்டர் ரொம்பவே எங்களுக்கு வந்து செமையா இருந்தது. ஏன்னா நாங்க அந்த டூர்ல அந்த கெஸ்டர் வந்து அதுக்கு முன்னாடி போலிங் எல்லாம் கொஞ்சம் டீசெண்டா பண்ண பத்தி ஹையஸ்ட் விக்கெட் டேக்கர் இன் ஆஸ்திரேலியா. அது இல்லாம எஸ் இந்த கெஸ்டர் எங்களுக்கு வந்து ஒரு மோட்டிவேஷன் அண்ட் லிட்டில் பிட் ஒரு மேக்னிடியூட் ஆஃப் வாட் இஸ் பாகிஸ்தானோட பார்லிமெண்ட், இந்தியாவோட பார்லிமெண்ட் ரெண்டுமே வித்தின் ஒரு 2 weeksல வந்து we were able to witness, so that is more memorable to us. நீங்க நிறைய இந்த செக்யூரிட்டியை பத்தி சொல்லிருக்கீங்க. ஆக்சுவலி இந்த கமாண்டோஸ் எல்லாம் நின்றுட்டே இருப்பாங்கடா அப்படியே வந்து ஆஃப் ஏர் கிட்ட சொல்லியிருக்காரு. ஒரு இதுல வந்து காரிடோர்ல அந்த கமாண்டோஸ் கன்ஸ் வச்சு சுத்திட்டே பக்கத்துல இந்த பக்கம் சாத்துறாதீங்க கன்னு தலைவரே, நீங்க அந்த பக்கம் பாயிண்ட் பண்ணுங்க, நானும் ரமேஷ் பவாரும் நடுவுல எங்களை சாண்ட்விச் பிட்வீன் 2 AK-47 என்ன கன்னுன்னு தெரியல, இப்படி கொஞ்சம் சாஞ்சாலும் எங்களுக்கு எல்லாம் காத முடியும், அந்த பக்கம் திருப்புங்க அந்த பக்கம் திருப்புங்க. பயங்கரமான ஒரு இவென்ட்ஃபுல் சீரீஸ் தான். பாலா அந்த ஒரு சீரீஸ்ல சௌரவ் கங்குலி அந்த கேப்டன்சி பத்தி நீங்க சொல்லி ஆகணும். ஏன்னா ஒரு பயங்கர இன்ஸ்பிரேஷனல் கேப்டன். இன்ஃபேக்ட் மகேந்திர சிங் தோனிக்கே ஒரு இன்ஸ்பிரேஷன் பாத்தீங்கன்னா ஒரு அடிக்கல் நாட்டுது அப்படின்னா அது சௌரவ் கங்குலி அப்படின்னு சொல்லலாம். சோ பிளேயிங் அண்டர் ஹிம் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது? உங்களோட ஒன் ஆஃப் யுவர் பெஸ்ட் கிரிக்கெட் நீங்க அந்த டேட்ல ஆடினீங்க. ஆஸ்திரேலியா சீரீஸ் ஃபாலோட் பை திஸ் பாகிஸ்தான் சீரீஸ்ல பாத்தீங்கன்னா நீங்க ஒரு பயங்கரமா பிளாசம் ஆனீங்க. சோ அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயிங் அண்டர் சௌரவ் பாலா ஹியூஜ் இன்ஃப்ளூயன்ஸுங்க. நீங்க எங்களுக்கு ஆஸ் யங்ஸ்டர்ஸ் நானு இர்ஃபான் பட்டான் அது இல்லாம லைக் வீரு எல்லாம் சிமிலர் ஏஜ் தான். ஆஷிஷ் நேரா, யுவராஜ் சிங், அது இல்லாம கேஃப். சோ அரௌண்ட் 6-7 கிரிக்கெட்டர்ஸ் வேர் லைக் வெரி யங், ஏர்லி 20s இருந்தோம். சோ இன் ஆஸ்திரேலியால நல்ல ஃபைட் கொடுத்தோம். டெஸ்ட் சீரீஸ் வி ட்ரூ த டெஸ்ட் சீரீஸ் சௌரவ் கங்குலி கேப்டன்சில. அதான் என்னோட ஃபர்ஸ்ட் ஆஃப்டர் மை கம்பேக்னு சொல்லலாம். ஃபர்ஸ்ட் என்ட்ரி அந்த அளவுக்கு என்னோட டெபியூ அந்த அளவுக்கு சரியா போல. 1 year down the line I made a comeback in Australia. என்ன நம்பி சான்சஸ் கொடுத்தாரு. தோ ஐ வுடன் எனக்கு வந்து டெஸ்ட் சீரீஸ்ல கிடைக்கலனாலும் ஒன் டே சீரீஸ்ல ஐ வாஸ் ஏபிள் டு பேக் பை சௌரவ். சோ சௌரவோட கேப்டன்சி சிம்பிள்ங்க. ஒன்ஸ் பிடிச்சிச்சுன்னா doesn't matter, he backs you to the core and at the same time he will let you know what this international level is. எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு, இன் பாகிஸ்தான்ல ஃபர்ஸ்ட் ஒரு சைட் கேம் அகைன்ஸ்ட் பாகிஸ்தான் ஏவோட ஆடுவோம். 350 அடிப்போம். 350 அடிச்சு 45 ஓவர்ஸ்ல சேஸ் பண்ணுவாங்க. இத்தனைக்கும் வந்து செம்ம சைடு கடாஃபி ஸ்டேடியத்துல ஒரு ஐகானிக் ஸ்டேடியம் இதுல இம்ரான் நாசிர் ஒரு செம்மையான ஒரு நாக். we were all little bit intimidated. எங்களை மாதிரி யங்ஸ்டர்ஸ், நான் bowlers சொல்றேன், நானு இர்ஃபான் பட்டான்லாம் லைக் பாகிஸ்தான் விக்கெட்ஸ் இப்படி இருக்கு, பாகிஸ்தான் பிராண்ட் ஆஃப் கிரிக்கெட் இப்படி இருக்கு, அப்படியே டென்னிஸ் பால் ஆடுற மாதிரியே எனக்கு ஒரு ஃபீல் வந்தது. இறங்கி ஒரு ஹுக் 6 வெளியே போய் விழுந்தது. எப்பா என்னடா இது இப்படி அடிக்கிறாங்க அப்படின்னு கொஞ்சம் அதுல இருந்து வெளியே வரத்துக்குள்ள அன்னைக்கு அந்த ட்ரெஸ்ஸிங் ரூம்ல சௌரவ் கங்குலி மேட் அ பாயிண்ட். இது பாருங்க, ஐ ஹவ் பீன் டு இந்தியா பாகிஸ்தான் என்கவுண்டர்ஸ் மெனி டைம்ஸ். ஒன்னு இதுல ஹீரோ ஆலாம், இல்லன்னா டெஃபினட்டா யுவர் கிரிக்கெட் கரியர் வில் பி ரிமெம்பர்ட் இஃப் யூ டூ எனிதிங். சோ முடிஞ்ச அளவுக்கு there is a uplift. இங்க நல்லா பண்ணீங்கன்னா you will never be forgotten. அதுதான் ஹிஸ்டோரிக்கலா நடந்திருக்கு over the 50-60 years of India Pakistan. இது இந்த மேட்ச் ஐ ஓபனர். எல்லாம் எழுந்துக்கோங்க தயவு செய்து. இந்த மேட்ச் இனிமே தான் ஆரம்பிக்க போகுது. இந்த நெக்ஸ்ட் 40 days is going to be every day important உங்க லைஃப்ல. நாட் ஒன்லி இன் யுவர் கிரிக்கெட்டிங் கரியர், உங்க லைஃப் இம்பாக்ட்ஃபுல்லா வரதுக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கு. ஸோ டோன்ட் டேக் இட் லைட்லி. ஜஸ்ட் ஒரு வேக்கப் கால் ஒண்ணு ஒரு ஸ்டேட்மெண்ட் அடிச்சாருங்க. அங்க இருந்து வேற பிராண்ட் ஆஃப் கிரிக்கெட் ஆட ஆரம்பிச்சோம். அங்க இருந்து we played 100 from Viru and extraordinary fielding from KF and Yuvraj. அது இல்லாம நாக்ஸ் அகைன் அண்ட் அகைன், ராகுல் டிராவிட், சச்சின் டெண்டுல்கர், இவங்க மாதிரி ஒரு எக்ஸாம்பிளரி கிரிக்கெட்டர்ஸ்ல இருந்து நிறைய நாக்ஸ் நாங்க பார்த்தோம். சோ அது இல்லாம யங்ஸ்டர்ஸ் நீங்களும் உங்களோட பெர்ஃபார்மன்ஸும் சூப்பரா இருந்தது. வேற லெவல்ல போட்டீங்க. அந்த அளவுக்கு ஸ்பாட்லைட் எங்க மேல விழல. நானு இர்ஃபான், டூ யங் ஃபாஸ்ட் பவுலர்ஸ்.
சோ எங்க மேல ஸ்பாட்லைட் இல்லாததால கொஞ்சம் எனக்கு பேப்பர் நியூஸ் சேனல் ரெண்டுத்தையும் ஓபன் பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டாங்க. சோ நான் துருன்னு ஒரு நாள் வந்து நியூஸ் சேனல் ஒரு ஃபர்ஸ்ட் டே தான் ஓபன் பண்ணேன். அதுக்கப்புறம் டிவி ஓபனே பண்ணல. திஸ் இஸ் த மோஸ்ட் இன்எக்ஸ்பீரியன்ஸ் ஒரு ஈஸியஸ்ட் bowling அட்டாக்னு ஒன் ஆஃப் த எக்ஸ் பாகிஸ்தான் கிரிக்கெட்டர் நேம் பண்ணாரு அப்படின்னு சொன்னாரு. சோ இவர் வந்து அங்க பேனல்ல தான் பேசிக்கலி வாய் விட்டுருக்காரு. ஆமா வாய் விட்டு இந்த மாதிரி bowling அட்டாக் எல்லாம் கூப்பிட்டு வந்தீங்கன்னா நாங்க வந்து சாப்பிடுவோம் அப்படின்னு வாய் விட்டார். அன்னைக்கு ஆஃப் பண்ணதான் டிவி, ரெட் பட்டன் டிவி ரிமோட், டிவி எங்க இருக்குன்னு கூட தெரியாம ஒரு 40 நாள் இருந்தோம். அந்த மாதிரியான ஒரு சைக்காலஜிக்கல் ஸ்டேட்மெண்ட். தென் that again inspired me and Irfan to do well, even though Zaire, we had like experienced bowler in Zaire. One day as la முரளி கார்த்திக் இருந்தா, முரளி கார்த்திக்கும் ஃபர்ஸ்ட் ஒரு செம்மையா பண்ணான். அது இல்லாம ஆஷிஷ் நேரா அந்த டெத் ஓவர், அந்த லாஸ்ட் ஓவர் மறக்கவே முடியாது. தென் he had a minor injury and then came back. We also had some setbacks இருந்தது. ஃபர்ஸ்ட் ஓடியை வின் பண்ணிட்டு 2 ஓடியை தோத்தோம். அதுக்கப்புறம் பேக் டு பேக் 2 ஓடியை வின் பண்ணிட்டு இன் லாகோர்ல we were the first one to lift the trophy at in Pakistan. பயங்கரமான மொரால் பூஸ்டருங்க. அந்த ஓடியை வின் பண்ணோன்னே we were very sure we could do it in ஒரு ஃபீலிங். அந்த ட்ரெஸ்ஸிங் ரூம் அட்மாஸ்பியரே வந்து லைட்னிங் அந்த அளவுக்கு பிரகாசமா எரிஞ்சது. உள்ள யார் போனாலும் ரன் அடிச்சிருவாங்க, யார் போனாலும் மேட்ச் வின் பண்ணிடுவாங்கன்ற ஒரு நம்பிக்கை. அந்த ஃபர்ஸ்ட் மேட்ச்ல ஸ்டார்ட் ஒரு மாதிரி ஆச்சு எங்களுக்கு. அந்த மேட்ச்ல இருந்து எவ்ரி மேட்ச் அன்ஃபோல்டட் டிஃபரண்ட்லி அண்ட் கேவ் us a lot of confidence. கிரேட் பாலா, கிரேட். நீங்க சொல்லும் போதே அப்படியே புல்ல இருக்குது எனக்கு. அந்த சீரீஸ்லயே பாத்தீங்கன்னா பயங்கரமான நல்ல பெரிய மூமெண்ட்ஸ் இருந்தது பாலா. அதுக்கு ஒரு பிரில்லியன்ட் மூமெண்ட்ஸ் நிறைய இருந்தது. பட் அதுல ஒரு மூமெண்ட், உங்களோட ஒரு மூமெண்ட், அதை பத்தி தான் நான் இப்ப பேச போறேன். ஷோயப் அக்தர் அவர் வந்து இப்ப கூட இந்த ரீசெண்டா நெட்ஃபிளிக்ஸ்ல உங்களை பத்தி சொல்லியிருக்காரு. ஏன்பா நான் உலகின் மிகப்பெரிய ஃபாஸ்டஸ்ட் போலர்ப்பா, என்ன வந்து இந்த பாலாஜி ஒரு 6 எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல அப்படின்னு இருக்காரு. அந்த உங்களோட மைண்ட் செட்டை பத்தி சொல்லுங்க பாலா. உள்ள நீங்க போனீங்க, ஷோயப் அக்தர் இருக்காரு, நீங்க ஆப்வியஸ்லி லோவர் ஆர்டர் பேட்ஸ்மேன், ஷோயப் அக்தர் போறாரு. எப்படி நீங்க மைண்ட் செட் உங்களுக்கு என்ன இருந்தது? விட்டீங்க ஒரு 6 லாங் ஆன் தலைக்கு மேல, என்ன ஷாட் அது? பதிலி நீங்க நிறைய என் பேட்டிங்கை பத்தி பாத்துருக்கீங்க. நான் உங்களுக்கு எல்லாம் கடன் வாங்கிதான் பேட்டே ஆடி இருக்கேன். ஸோ நிறைய லைக் என் பேட்டிங் வந்து இட் இஸ் மோர் ஆஃப் டென்னிஸ் பால் பேக்ரவுண்ட், லிட்டில் பிட் டென்னிஸ் பால் பேக்ரவுண்ட். எனக்கு வந்து ஆரம்பத்துல கிரிக்கெட் பால்ல வந்து டிஃபென்ஸ், பட் நான் டென்னிஸ் பால்ல டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் பிளேயர். என்னோட டென்னிஸ் பால்ல ஆடினவங்க தெரியும். பட் கிரிக்கெட் பால்ல நீ விக்கெட்டை விடக்கூடாது, நீ 11 நம்பர் பேட்ஸ்மேன், நீ விக்கெட்டை விடக்கூடாது, உங்க கூட யார் வந்தாலும் நாட் அவுட்ல வரணும்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மைண்ட் செட்ல என்னோட இது இருந்தது. பட் ஒன்ஸ் ஐ கேம் டு பாகிஸ்தான், இட்ஸ் ஆல் ஸ்டார்டட் ஃப்ரம் த டே ஒன் தான். ஒரு இன்ஸ்பைரிங் ஸ்டஃப். லைக் ஐ டோன்ட் கேர், லைக் நான் டிஃபென்ஸ்லாம் ஆட போறது இல்லை. லைக் ஐம் கோயிங் டு do what I learned. என்னோட ரூட்ஸ் I just if at all I close my eyes, என்னோட டென்னிஸ் பால் பேட்டிங் தான் எனக்கு வரும். டென்னிஸ் பால்ல I was a free hitter. I was able to hit 6s and 4s at will. So I think ஷோயப் அக்தர் அவர் போட்ட பேஸ்லாம் என் மைண்டுக்கு வரல. அவர் எந்த அளவுக்கு இன்டிமிடேட்டிங் போல இதெல்லாம் லேட்டரான் தான் தெரிஞ்சதே தவிர நல்ல கெஸ்டர் அவருக்கு இருந்து. பட் இருந்தாலும் எனக்கு அந்த மைண்ட்ல வந்து my tennis ball instincts took over. It is not only once. Rawalpindila I hit a couple of 4s. அது இல்லாம பெஷாவர்ல I played. Then I understood. பெஷாவர்ல ஒரு காமெடியான விஷயம் ஒன்று நடந்தது. நான் 2 4 அடிச்சோன்னா அவர் அரௌண்ட் விக்கெட்ல பவுன்சர் போட வந்தாரு. அது வரைக்கும் மொயின் கான் என்கிட்ட வந்து பயங்கரமா லைக் நோ he was giving it to me like no நம்ம சொல்லுவோமே கலாய்க்கிறாங்க பின்னாடி இந்த பேட்டே பிடிக்க தெரியல, இவன் விக்கெட் வந்து இப்படி எடுக்கலாம் அப்படி எடுக்கலான்னு. நான் பார்த்து அப்படியே ஓகே மொயினை பார்த்துட்டு நான் வந்து ஓகே இப்படியா சொல்றேன். சோ 2 பேரும் மாத்தி மாத்தி பேசியிருந்தோம். சோ எனக்கு தெரிஞ்ச அரைகுறை ஹிந்தியில. சோ அது இல்லாம நீங்க பாத்தீங்கன்னா அவர் அரௌண்ட் விக்கெட் வந்தாரு. அரௌண்ட் விக்கெட் வந்தோடனே நான் பாலை விட ஆரம்பிச்சிட்டேன், நான் அடிக்கல. சோ ஷோயப் அக்தர் நார்மலா அரௌண்ட் விக்கெட் வந்தாருன்னா இந்த ரிப் கேஜுக்கு தான் பால் வந்து ஏத்தி உன்னை பயம்புத்துறதுக்கு தான் அரௌண்ட் விக்கெட் வருவாங்க ஃபாஸ்டஸ்ட் போலர்ல. நான் வந்து விட்டேன் பால. நான் விட்டனோ இல்லையோ, நார்மலா அரௌண்ட் விக்கெட் வந்தா சைட் ஸ்கிரீனை சேஞ்ச் பண்ணும் ஓவர் விக்கெட்ல இருந்து அரௌண்ட் விக்கெட் வரும்போது. இதெல்லாம் எனக்கு டென்னிஸ் பால் கிரிக்கெட்ல சொல்லி கொடுக்கல யாரும். சைட் ஸ்கிரீன் ஒரு விஷயமே எனக்கு தெரியாது. சோ நான் மைண்ட் செட்ல மேல போட்டா அடிக்க போறேன், நீ ஷார்ட்டா போட்டா நான் பேட்டை விடுவேன் தேவைன்னா, இல்ல நான் பால விடுவேன். சோ அந்த மைண்ட் செட்ல இருக்கும்போது லைக்னோ மொயின் கானுக்கு பால் தெரியாம போயிடுச்சு. நான் சேஞ்ச் பண்ணதால அவர் பால மிஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. அதுக்கப்புறம்
என் கையில கெஞ்ச ஆரம்பிச்சிட்டாரு, பாலா நீ சைட் சேஞ்ச் பண்ணாதான் அம்பையர் சைட் ஸ்கிரீன் சேஞ்ச் பண்ணுவாங்க, தயவு செய்து நீ என்ன சொன்ன இப்ப வலிக்கு வா, ஓகே நான் பண்ணுமா வேணாமான்றது வந்து நீதான் முடிவு பண்ணணும் அப்படின்னு சும்மா கலாச்சிருந்தோம் நாங்க. சோ அந்த மாதிரி பேட்டிங் இட் ஜஸ்ட் ஃபாலோட் அப் அப்படியே ஒன் பை ஒன். அந்த கான்பிடன்ஸ், அந்த கம்ராட்ரி, அந்த கான்பிடன்ஸ், அந்த மைண்ட் செட் பிரிட்டி மச் லைக் ஐ கேன் ஏபிள் டு ஹிட்ன்ற ஒரு ஃபீலிங் எனக்கு இருந்தது. ஒரு ஷமிய ஒரு ஸ்ட்ரைட் சிக்ஸ் அடிச்சேன். பட் இன்வேரபிளி லைக் என்னோட டென்னிஸ் பால் இன்ஸ்டிங்ஸ் ஹவ் ஹெல்ப் மீ. ஆப்வியஸ்லி அந்த பேஸ் இஸ் லைக் அன்ஹர்ட் ஆஃப். பட் ஆஸ்திரேலியன் டூர்ல நல்லா நிறைய வாட்டி என்கிட்ட ஒரு விஷயம் சொல்லிருக்கீங்க பாலா, எனக்கு இந்த பேஸ் எல்லாம் பயமே இல்ல, பேட் அதெல்லாம் பேஸ் எனக்கு பயமே கிடையாது, நான் பால பார்த்தேன்னா கரெக்டா ஜோன்ல இருந்து அடிச்சிருவீங்க, அப்படி அடிச்சிருவேன் அப்படின்னு நிறைய வாட்டி என்கிட்ட சொல்லிருக்கீங்க. ஆமா கரெக்ட், நீங்க சொன்னது எனக்கு பேஸ் அந்த அளவுக்கு ஒரு எனக்கு பிடிச்ச விஷயம். இந்த நல்ல பேஸ் போட்டாங்கன்னா டெஃபினட்டா எனக்கு வந்து அது வந்து பேட்டுக்கு வரும். அட் த சேம் டைம் நீங்க ரொம்ப ஹார்டா உங்களோட ஸ்ட்ரென்த்தை யூஸ் பண்ண தேவையில்ல, கரெக்டான பொசிஷன்ல நீங்க டைம் பண்ணாவே பால் ஸ்பீட் வில் டேக் ஓவர். அதுக்கு முன்னாடி நாங்க ஆஸ்திரேலியால நானும் முரளி கார்த்திக்கும் பெர்த்ல ஒரு பார்ட்னர்ஷிப் போட்டோம். சோ அரௌண்ட் 40 ரன்ஸ் கிட்ட 35 ரன்ஸ் கிட்ட லாஸ்ட் விக்கெட். சோ இன்னும் உங்களுக்கே தெரியும் பெர்த் எந்த அளவுக்கு பேசி விக்கெட்னு. அந்த கான்பிடன்ஸ் எல்லாம் அப்படியே என் பேட்டிங்ல வந்து பேட்டிங்ல எஸ் there was a fair bit of luck also you need, but correctly timed அவர் போட்ட அந்த லாஸ்ட் ஓடியே. So it was like it was some of the memorable. அந்த பேட்டும் உடைஞ்சது. So இங்கதான் இருக்கு, இந்த ரூம்ல தான் அந்த பேட் தெரிஞ்சு. அந்த பேட்ல எல்லாரோட கமெண்ட்ஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. லைக் சச்சின் டெண்டுல்கர் wrote a comment saying I wish I would able to hit a 6 superb shot as you smashed the bowler all over the park அப்படின்னு. அதுக்கப்புறம் ரால் டிராவிட் அவரோட கமெண்ட் போட்டிருந்தாரு, நான் வந்து எதிரடி அடிச்சு ஒரு 6 அடிச்சிருந்தேன்னா எனக்கும் அந்த மாதிரி தான் ஃபீல் ஆகும், அதனால கிரேட் ஷாட்ஸ்ன்னு அவரு எழுதிருந்தாரு. சோ இது மாதிரி அந்த பேட்டோட லாஸ்ட் லாங்கிங், அந்த பேட்டே வந்து கிட்டத்தட்ட ஒரு 5 ஓடியை தான் தாங்குச்சு. அதுக்கு புது பேட் எடுத்துட்டு வந்து நம்ம அனிஷ் கௌதம் எஸ்ஜில இருந்து அவர் தான் கொடுத்தாரு. அவர் கொடுத்து விஷ் தட் பேட் லாஸ்ட் லிட்டில் பிட் மோர், பட் அன்பார்ச்சுனேட்லி அந்த பேட்டை உடஞ்சது. அது ஒரு ஈவென்ட்ஃபுல்லா ஆச்சு. So it is more still now. அந்த 6 பத்தி தான் எனக்கு 21 வருஷம் ஆகுது பத்ரி. 21 வருஷம் is between me and Shoaib Akhtar. It is like no fastest bowler, most intimidating bowler. அவர் வந்து லைக் அவரை 6 அடிச்சது it is a well recognized. ஒரு 21 வருஷமும் மக்கள் மனசுல ஊர்ந்து இருக்குன்னா டெஃபினட்டா ஐ அம் thankful for the god and the game of cricket தான். இந்த கேம் வந்து it is a greatest leveler என்ன பொறுத்த வரைக்கும். Doesn't matter who you are, like it levels the people very easily. So கேமுக்கு தேங்க் பண்றேன் இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு. டெஃபினட்டா பாலா, சூப்பர். எல்லார் மனசுலயும் இன்னும் அந்த 6 நிக்குது, அப்படியே நிக்குது. இப்போ வந்து கொஞ்சம் கரண்ட் இதுக்கு வருவோம் பாலா. கரண்ட் இந்தியா பாகிஸ்தான் இந்த ஒரு டீம், அப்கோர்ஸ் நீங்க விளையாண்ட ஈரா அந்த பாகிஸ்தான் டீமே வேற இல்ல, வேற டீம், இந்தியன் டீமும் வேற டீம். பட் இப்போதைக்கு கரண்ட் ஓடிஐ செட்டப்ல இந்தியன் டீம் சூப்பர் டீம். ரோஹித், விராட் நல்ல ஒரு லைன் அப் வச்சிருக்காங்க, நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு, யூத்தும் இருக்கு. பட் பாகிஸ்தான் பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு டெஃபினட்டா அனுபவம் இல்ல. தே ஆர் நாட் தி டீம் தட் தே யூஸ்ட் டு பி. இப்போ இந்தியா பாகிஸ்தான் சான்சஸ் நம்ம பார்க்கும்போது இந்தியா ஃபார் ஃபேவரட்ஸ் கோயிங் டு இந்தியா பாகிஸ்தான் நினைக்கிறீங்களா? நியூட்ரல் வென்யூல ஆடுறாங்க. there is no bilateral series, எதுவுமே ஹோம் கண்டிஷன் கிடையாது. so once it comes to neutral venue it's about temperament தான் பத்ரி. உங்களுக்கே தெரியும் நியூட்ரல் வென்யூ இஸ் நாட் உங்களோட யூஸ் டு கண்டிஷன் கிடையாது. so at the same time for Pakistan also it's a neutral venue. so it is 60-40, 60 in favor of India, 40 in favor of Pakistan, because you have not played against this team. But நீங்க track record படி பாத்தீங்கன்னா ஃபுல்லாவே இந்தியாவுக்கு தான், because the batsmanship is heavily loaded. But பாகிஸ்தான் டீம் ரீசெண்டா வந்து கொஞ்சம் அவங்களோட யங்ஸ்டர்ஸ் நிறைய பேர் எடுத்து வந்திருக்காங்க. யங்ஸ்டர்ஸ் யாரு எப்படி ஆட போறான்னு நம்மளுக்கு யாருக்கும் தெரியாது. சோ நிறைய யங்ஸ்டர்ஸ் கம் இன் டு த பிளேஸ். பட் ஃபாஸ்ட் bowling ட்ரையோ நீங்க பாத்தீங்கன்னா அதே ஃபாஸ்ட் bowling ட்ரையோ on their day, like they can rattle good pace and swing. Shaheen Afridi, Haris Rauf, அது இல்லாம நசீம் ஷா. So இவங்க மாதிரி பாகிஸ்தான்ல always been known for that heavy loaded அந்த pace battery. அந்த battery which is our own, like in India ஓட batting lineup is superb. If you name everybody is a superstar when it comes to white ball cricket, red ball cricket, like Rohit Sharma, Virat Kohli, அந்த மாதிரி Shubman Gill, அது மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. So on that day it is about like 60%, 65% I will go with India. 60% in favor of India சொல்றீங்க பாலா? ஏன்னா neutral venue. See what happened in neutral venue sometimes is like you depend, and இதுதான் ஆச்சு T20 World Cupலயும்
bowling won the game more than the batting. So neutral game la like bowling comes into play because the condition is not that unnoda feel ku and the condition irukadi because wherever the crowd everything can be like neutral condition la you have to play out of your skin so that the first 10-20 balls will be challenging, will be having something because this is a 50 over format where slip cordons will be even more intact vechirupanga on the 10 overs new ball la. So attacking option from a bowling perspective la nariya attacking option irukku both the sides not only Pakistan bowlers நம்ம bowlers எந்த அளவுக்கு குறைவா சொல்ல நம்ம bowlersக்கும் அதே equivalent amount of like no slip cordons and LBW decision. It is more or less நீங்க பாத்தீங்கன்னா ஒரு மினி டெஸ்ட் மேட்ச் மாதிரியே தான். ஏன்னா 50 ஓவர்ன்றது வந்து 2020 ஓட எக்ஸ்டென்ஷனா பார்க்க முடியாது இந்த மாடர்ன் டே cricketல neutral venue la it is more of a like you know how do you know go through that first phases and then launch your like you know shots like Rohit will always play his shot selections whenever the ball is there. இந்தியா அண்ட் பாகிஸ்தான் பாத்தீங்கன்னா ரெண்டு டிஃபரெண்ட் டைப்ஸ் ஆஃப் சைட்ஸ். இந்தியா வந்து மோர் ஸ்பின் ஓரியன்டட் சைடு, 5 ஸ்பின்னர்கள் அவங்க ஸ்குவாட்ல வச்சிருக்காங்க. மேபி 3 இல்ல 4 11லயே விளையாடுவாங்கன்னு சொல்லலாம். பாகிஸ்தான் நீங்க சொன்ன அந்த மும்மூர்த்திகள் அப்படின்னு சொல்லலாம், இந்த 3 ஃபாஸ்ட் bowlers, ஒன்னு ஹாரிஸ் ராஃப், நசீம் ஷா மற்றும் ஷஹீன் ஷா அஃப்ரிதி. ஆனா ஃபர்ஸ்ட் மேட்ச் பாகிஸ்தான்ல பாரா ரொம்ப அடி வாங்கினாங்க. நியூசிலாந்து நீங்க மேட்ச் பாத்தீங்கன்னான்னு தெரியல, 350 ரன் 320 ரன் நியூசிலாந்து அடிச்சிட்டாங்க. சோ இங்கதான் வந்து ஒரு சேலஞ்ச் பாகிஸ்தானுக்கு இருக்கா. 2 டிஃபரெண்ட் டைப்ஸ் ஆஃப் சைட்ஸ் ஃபேசிங் ஆஃப் இன் துபாய். நீங்க சொன்ன மாதிரி போலிங் தான் வந்து ஒரு 4ல வருமோ அப்படின்னு எனக்கும் தோணும். அவங்க எப்பப்ப போலிங் நல்லா போடுறாங்களோ அப்பப்ப they have won matches. நீங்க இதுக்கு முன்னாடி நீங்க வந்து ஆஸ்திரேலியால வின் பண்ணாங்க ஒரு சீரீஸ், ஓடிஐ சீரீஸ். even though ஆஸ்திரேலியா full fledged team ஆடலனாலும் their bowling attack came into fore in the sense அவங்களோட fast bowling department performed. So always it's Pakistan when it fast bowling எப்பப்ப நல்லா பண்றாங்களோ அப்பப்பெல்லாம் their winning chances has gone higher because correct முக்கவாசி அவங்களோட அந்த பேஸ் அந்த எபிலிட்டி டு ஸ்விங் த பால் இன் சப்கான்டினென்ட் கண்டிஷன்ல ஷஹீன் ஷா அஃப்ரிதி who can bring the ball in and these are all their go to options when it அது ஃபயர் ஆகலனா இந்த மாதிரி நியூசிலாந்து ஃபர்ஸ்ட் மேட்ச் மாதிரி நீங்க பாத்தீங்கன்னா இருந்தும் விக்கெட் எடுத்திருந்தாங்க. டாம் லேத்தமும் செமையா ஆடி ஒரு பார்ட்னர்ஷிப் ஸ்டிச் பண்ணாங்க. அது வரைக்கும் நீங்க பாத்தீங்கன்னா 3 விக்கெட் ஏர்லியரா எடுத்தாங்க. பட் அதுதான் அவங்களோட கண்டினியூட்டி, அந்த ஃபாஸ்ட் போலிங் கண்டினியூட்டி எந்த அளவுக்கு வந்து ஒரு பெர்ஃபார்மன்ஸ் ஓரியன்டா இருக்கிறதுன்னு தான் பாகிஸ்தானோட இன்வேரபிளி அவங்களோட வின்னிங் மெத்தட்ல மோர் ஆர் லெஸ் அவங்களுக்கு ஃபேவரபிளா ஆறதுக்கு நிறைய சான்சஸ் ஓவர் த பீரியட் ஆஃப் டைம். பட் இந்தியாவுக்கு அப்படி இல்லைங்க. இந்தியாவுக்கு ஆல்ரவுண்டர்ஸ் அண்ட் இந்தியா ஹஸ் காட் ஆல்ரவுண்ட் எபிலிட்டி வென் இட் கம்ஸ் டு பேட்டிங் டெப்த். நம்பர் 9 நம்பர் 8ல கூட உங்களுக்கு ஆல்ரவுண்டர் இருக்காங்க. நீங்க இப்ப ரீசன்ட் பாஸ்ட்ல பாத்தீங்கன்னா அக்சர் பட்டேல் has been moved up in the order. He has given a extra responsibility to be flexible. அதேதான் வந்து செவன்ல கேஎல் ஆடுறாரு. So more flexible when it comes to they want a right left combination to go throughout the 50 overs. So that is the exact formula they used in T20 World Cup also. Right left combination has always been intact. Akshar Patel couple of knocks ஆடினார் அந்த இந்தியா பாகிஸ்தான் மேட்ச்லயே. மறக்காதீங்க இன் நியூயார்க்ல ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு 30 ரன்ஸ் அடிப்பார் அக்ஷர் பட்டேல் வந்து. சோ அந்த மாதிரியான பிளெக்சிபிள் சைடு டெப்த் பிளெக்சிபிளா இருக்கு. அட் தி சேம் டைம் பும்ரா, எஸ், absence of Bumrah will always any team it will be a huge factor, but we have our resources. ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் 100 T20 விக்கெட் எடுத்திருக்காரு. நம்ம க்ளோஸ் டு 100 T20 விக்கெட்ஸ் இஸ் அர்ஷ்தீப் சிங். அது இல்லாம ஷமியோட கம்பேக், ஒன் ஆஃப் தி வெரி குட் நியூ பால் போலர். நியூ பால்ல ஈக்குவலண்ட் அமௌண்ட் ஆஃப் அந்த பேஸ், ஸ்விங், சீம் மூணுத்தையுமே பிரசன்ட் பண்ணக்கூடிய ஒரு எபிலிட்டி உள்ள போலர் முகமது ஷமி. அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து ஆப்வியஸ்லி லைக் நோ it is a choice between Harshit Rana or Hardik Pandyaவும் உங்களுக்கு வந்து சிப் இன் பண்ணுவாரு. சோ பேலன்ஸ் வைஸ் இதனால தான் நான் வந்து 65-35 சொல்றேன். பாகிஸ்தான் மோர் டுவர்ட்ஸ் அவங்களோட unknown commodity in the Babar Azam and Rizwan are always going to be huge. But apart from that, like the inexperience of Pakistan batting order where we can konjam penetrate பண்ணலாம் நம்மளோட spin department and fast bowling department la. At the same time we have a flexibility when it comes to batting. A huge lineup till number 8 number 9 we can flexibly use the left right combination. Super Bala, I think Bala வந்து பேக் பண்ணிருக்காரு. இந்தியா 65-35 அப்படின்னு சொல்லியிருக்காரு. எஸ், மச் மோர் கம்ப்ளீட் டீம், மச் மோர் எக்ஸ்பீரியன்ஸ், மோர் ஆல்ரவுண்டர்ஸ், மச் பெட்டர் பேட்டிங் லைனப் அப்படின்னு சொல்லலாம். லாஸ்ட் ஸ்டேஜ் ஆஃப் திஸ் வீடியோ பாலா நான் வந்து ஒரு
ரேபிட் ஃபயர் கொஸ்டின்ஸ் உங்ககிட்ட கேட்க போறேன். மோர் அபவுட் யூ தான். உங்க அப்படியே இந்தியா பாகிஸ்தான் ஓரியன்டட் தான். டக்குன்னு நீங்க வந்து பதில் சொல்லணும். ஓகேவா? டக்குன்னு பதில் சொல்லணும். ஓகே, ஃபர்ஸ்ட் கொஸ்டின். உங்களோட கரியர் பெஸ்ட் bowling ஃபிகர்ஸ் அகைன்ஸ்ட் பாகிஸ்தான் 5 for 76. அது வென்யூ அது மொஹாலி. ஆஹா, பர்ஃபெக்ட். நீங்க ஷோயிப் அக்தரை லாகூர்ல அடிச்ச 6 அடிச்ச போது நான் ஸ்ட்ரைக்கர் இல்ல யார் இருந்தா? இர்ஃபான் பட்டான். பர்ஃபெக்ட், சூப்பர். ஓகே, இந்தியாவோட 2003-4 சீரீஸோட ஸ்கோர் லைன் என்ன இருந்தது? ஓடிஐஸ்ல என்ன ஸ்கோர் லைன், டெஸ்ட்ல என்ன ஸ்கோர் லைன்? இது இந்தியா vs பாகிஸ்தான். எஸ், இந்தியா வாஸ் பாகிஸ்தான் It is 2003-4. 3-2 in ODI, 2-1 in test. பர்ஃபெக்ட், சூப்பர். அனில் கும்ப்ளே was the top wicket taker in the test series. ஓகே, 15 விக்கெட். Who was the second? Me. ரெண்டு பேர். நான் ரெண்டு பேர். நானும் இர்ஃபான் பட்டானும். ஆஹா, கரெக்ட். பாலா இர்ஃபான் பத்தான் 12 பேர் தலா 12 விக்கெட். 12 அனில் wicket. கும்ப்ளே ஹையஸ்ட் விக்கெட் டேக்கர் 15. Yeah. கலக்கிட்டீங்க. இது மட்டும் 4 on 4 பாலா. ஓகே, ரெண்டு இந்தியன் பிளேயர்கள் தான் 100s அடிச்சாங்க அந்த ஓடிஐ சீரீஸ்ல பாகிஸ்தான்ல. அந்த ரெண்டு இந்தியன் பிளேயர் யாரு? ரெண்டு பிளேயர் 100 அடிச்சாங்க அந்த ஓடிஐ சீரீஸ்ல. ஒன்னு விவிஎஸ் லக்ஷ்மன் ஓடிஐ சீரீஸ்ல தானே கேக்குறீங்க? ஆமா, ஓடிஐ சீரீஸ்ல லாஸ்ட் மேட்ச் விவிஎஸ் லக்ஷ்மன் 100 லாகூர்ல. ஒரே ஓடிஐ இல்லையா? சிங்கிள் ஓடிஐ இல்லையா? scored 100s in that ODI series. என்டையர் ஓடிஐ 5 ஓடிஐ சீரீஸ்லயா? 5 ODI சீரீஸ்ல. ஐ திங்க் சச்சின் டெண்டுல்கர் 1, எஸ் ராவல் பிண்டில, தென் லக்ஷ்மன் 5th ஓடிஐல ராகுல் டிராவிட். எஸ், ஃபர்ஸ்ட் ஓடிஐ. எஸ், ராகுல் டிராவிட். சச்சின் அண்ட் டிராவிட் இவங்க ரெண்டு பேரும் 100 அடிச்சாங்க அந்த ODI சீரீஸ்ல. யா. ஓகே பாலா, சூப்பர், கலக்கிட்டீங்க. ரேபிட் ஃபயர் எல்லாமே கரெக்டா சொல்லிட்டீங்க. தேங்க்யூ பாலா ஃபார் கமிங் ஆன் கிரிக்கெட் வித் பத்ரி. உங்களோட கருத்துக்களை மிகவுமே பண்ணதுக்கு நானே பயங்கரமா ரசிச்சிட்டு இருந்தேன் நீங்க பேசுறத. அப்கோர்ஸ் கடைசியா ஒரு விஷயம் உங்கள்கிட்ட கேட்டே ஆகணும். பாகிஸ்தானி கேர்ள்ஸ் பயங்கர ஃபேன் ஃபாலோயிங்கா இருந்தாங்களா உங்களை வந்து? காலேஜ் போறதெல்லாம் அப்படியே ஸ்பாட்ல போடாதீங்க. நான் இப்ப எந்த பக்கம் போறது? அது மாதிரிலாம் எதுவும் கேள்வியே கேட்காதீங்க. எல்லாமே நல்லவங்க தான். எல்லாமே அருமைதான். இத நம்ம ஆஃப் ஏர் பேசப்போம். பட் தென் சூப்பர் பாலா. தேங்க்யூ பாலா. வந்து எனக்கு ஒரு நிறைய நண்பர் கூட நிறைய விஷயங்கள் எனக்கு ஆஃப் ஏர் சொல்லியிருக்காரு. பட் நம்ம கிரிக்கெட் வித் பத்ரி ரசிகர்களுக்கு இந்த கதைகள்லாம் தெரியணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஒரு எபிசோட் சூப்பர் ஓவர் பத்ரி. தேங்க்யூ பாலா. கூடி சீக்கிரம் சந்திப்போம். தேங்க்ஸ் பத்ரி. தேங்க்ஸ் a lot. தேங்க்யூ. டேக் கேர். பாய். Yeah.